உலக அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள். எப்போ அப்படின்னா, ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபராக தேர்வாகி வந்த பிறகு உலக நாடுகள் பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வர்த்தக போர் தொடங்கி விட்டார். உலகப்போர் என்பது வேறு, இது வர்த்தக உலகப்போர் மாதிரி இருக்கிறது. குறிப்பாக இந்தியா இதில் சிக்கிக்கொண்டது. இந்தியா மேலே 50% வரி விதிச்சிருக்கார். அதாவது இந்தியாவிலேருந்து உற்பத்தியாகி அமெரிக்கா போகிற பொருட்களின் மீது 50% வரி. நம்ம ஊரில் ஏற்றுமதி தொழிலில் இருக்கவங்க, அதை சார்ந்த தினக்கூலிகள் எல்லாருமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் திருப்பூரில் பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் சாத்தியம் இதில் இருக்கிறது. ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உறவில் ஒரு விரிசல் இதனால் ஏற்பட்டிருக்கிறது என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் சொல்லி கொண்டிருக்க, நம் இந்திய பிரதமர் சீனா சென்றிருக்கிறார். சீனாவை பொறுத்த வரைக்கும் 2020 நமக்கும் சீன இராணுவத்திற்கும் ஒரு சண்டை வந்து போச்சு எல்லை பகுதியில். அந்த எல்லை பகுதியில் இரு நாட்டு இராணுவத்தினரும் கைகளால் மோதிக்கொண்டார்கள். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, உயிரிழப்பு. சர்வதேச ஊடகங்கள் சொல்கிறாங்க, இந்தியாவில் 20 சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க, சீனாவில் 4 சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க, இதனால் உறவு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் சொல்லி வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உறவு சரியில்லாமல் இருந்தது. ஆனால் அமெரிக்காவோட ஒரு விரிசல் ஏற்பட்ட பிறகு இப்பொழுது இந்தியா சீனாவோடு நெருங்குகிறோம். நம் இந்திய பிரதமர் சீனா சென்றிருக்கிறார். 2 நாட்கள் அங்கே நடைபெறுகிறது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் என்கிற உச்சி மாநாட்டிற்கு சென்றிருக்கிறார். மிக முக்கிய தலைவர்கள்லாம் வராங்க. குறிப்பாக புட்டின் அங்கே வந்திருக்கிறார். என்ன சொல்லி ட்ரம்ப் இந்தியா மீது 50% வரி விதித்தார் அப்படின்னா, ரஷ்யாவுடைய எண்ணெயை, கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குறாங்க. அந்த காசை வச்சு தான் ரஷ்யா உக்ரைனில் போர் செய்கிறாங்க. உக்ரைனில் போர் நடக்க இந்தியாவும் ஒரு காரணமாக இருக்குது. இதனால் நாங்கள் இந்தியா மீது 50% வரி விதிக்கிறோம்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறார். ரஷ்யா, சீனா, இந்தியா ஒன்றாக கைகோர்க்கக்கூடிய ஒரு உச்சி மாநாடாக இந்த உச்சி மாநாடு அமைந்திருக்கிறது. இது இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வரும் காட்சிகளை பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், உள்ள அந்த மீட்டிங்கில் கலந்துக்க பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது எடுக்கப்பட்ட விஷுவல்ஸ் இது. சீனாவில் எடுக்கப்பட்ட விஷுவல்ஸ் ராய்ட்டர்ஸ் விஷுவல் ஏஜென்சி நம்ம தந்தி டிவிக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இறங்கக்கூடிய காட்சிகளையும் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 பெரிய நாடுகளுடைய தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சுமார் 20 நாட்டின் தலைவர்கள் அங்கே வந்திறக்கியிருக்கிறார்கள். அமெரிக்கா கிடையாது. அதுதான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். எப்பவுமே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போட்டி இருக்கும், யார் பெரியவன் என்று. அமெரிக்கா சொல்வது என்ன? 2ஆம் உலகப் போர்லேருந்து இன்று வரை இந்த உலகத்தில் நாங்கள் தான் பெரியாள், நாங்கள் வச்சது தான் சட்டம். இது வரைக்கும் 2 முறை அணுகுண்டு பயன்படுத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அணுகுண்டை முதல்ல கண்டுபிடிச்சதே நாங்கள் தான். நிலவில் 12 பேர் நடந்திருக்காங்க. 12 பேரும் அமெரிக்கர்கள் தான். வேறு எந்த நாடாலையும் இது சாதிக்க முடியவில்லை. மீண்டும் நாங்கள் அதை செய்து காட்டுவோம் சொல்லி அமெரிக்கா ஒரு பக்கம் சொல்லி வராங்க. உலகத்தின் போலீஸ்காரன் என்று அமெரிக்காவை மற்ற நாடுகள்லாம் விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் இப்போ சீனா முந்துகிறது. சீனா என்ன சொல்கிறாங்க? உலகத்தின் வர்த்தகத்தை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். எந்த நாட்டில் எடுத்தாலும் சீனாவுடைய பொருள் தான். அது சின்ன குழந்தை விளையாடுற விளையாட்டாக தான், குழந்தையோடைய ஃபீடிங் பாட்டிலாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய தொழில்நுட்பம், செல்ஃபோன், கம்ப்யூட்டர் எதுவாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய உழைப்பு இல்லாமல் இருக்காது. ஏன், அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உள்ள சோவனர் ஷாப் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கடையில் போய் அமெரிக்க கொடியை வாங்கினாலே அதை எடுத்து பார்த்தால் மேட் இன் சைனா என்று தான் இருக்கும். எங்களுடைய வர்த்தக இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளவு என்று அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போட்டி. இந்த நேரத்தில் தான் சீனா இந்த உச்சி மாநாட்டை நடத்துகிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் சீனா சென்று 7 ஆண்டு காலமாகிறது. ஆனால் இம்முறை சீனா சென்றிருக்கிறார், சீன அதிபரை சந்தித்திருக்கிறார். அந்த காட்சிகளை முழு திரையில் பார்த்து விடுவோம். சீனாவும் பக்கத்து நாடு, நாம் நண்பர்களாக இருக்க வேண்டிய நாடு என்று அங்கே ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்ட் எழுந்திருக்கிறது. இந்தியா சார்பாக என்ன சொல்லியிருக்கோம், அதாவது சில பிரச்சனைகள், குறிப்பாக அந்த கோவிட்டுக்கு பிறகு இந்தியாவிலேருந்து சீனாவுக்கு போகிற டைரக்ட் ஃப்ளைட்ஸை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு 2 நாட்டு இராணுவமும் மோதிக்கொண்டது. எல்லை பகுதியில் கைகளால் மோதிக்கொண்டார்கள், உயிரிழப்பு நடந்தது. ஆனால் இப்பொழுது மீண்டும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் புதுப்பிக்கும் காரணத்தினால் ஃப்ளைட் இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு நேரடியாக இருக்கும் என்று இந்திய பிரதமர்
மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார். எப்போது அந்த ஃப்ளைட்ஸ் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்டு தலைவர்களும் நேரில் சந்தித்து கைகுலுக்கி கொண்டார்கள். பரஸ்பரமாக அங்கே ஒரு மீட்டிங்கும் நடைபெற்றது. நல்ல கருத்துக்கள் பகிரப்பட்டு இருக்கிறது. ரஷ்ய அதிபர் புட்டினும் இந்த மீட்டிங்க்கு வந்திருந்தார். அவருடைய விஷுவல்ஸை முழு திரையில் பார்த்து விடுவோம். புட்டின் போர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற கடுமையான விமர்சனங்கள் எழும் நேரத்தில் அவருக்கு டபுள் அங்கீகாரம். ஒன்று, அமெரிக்க அதிபர் புட்டினை அழைத்து பேசுகிறார் என்ற அங்கீகாரம் ட்ரம்ப் பேசியிருக்கார். இன்னும் அமைதி திரும்பவில்லை உக்ரைனில். இன்னொரு பக்கம் சீன அதிபர் அழைக்கிறார். 2 உலகத்தின் பவர்ஃபுல் கண்ட்ரீஸ் ரஷ்ய அதிபர் புட்டினை அழைக்கிறது என்ற பெருமை புட்டினுக்கு. சீனாவுக்கு என்ன பெருமை அப்படின்னா, நாங்கள் அழைத்த மாநாட்டில் மிக முக்கிய தலைவர்கள் யாரையெல்லாம் அழைத்தோமோ அவர்களெல்லாம் வந்திருக்காங்க. குறிப்பாக ரஷ்ய அதிபர் புட்டின், இந்திய பிரதமர் 7 ஆண்டுகளுக்கு பிறகு வருகை தந்திருக்கிறார். சீனாவும் நண்பர்களாக இருப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. எல்லையிலும் அந்த பதட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்காலத்தில் முழுமையாக தனிய வாய்ப்புள்ளதா என்ற எதிர்பார்ப்பும் அதிக அளவில் எழுந்துள்ளது. இந்த நிகழ்வுகளை அமெரிக்கா உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. பல நாட்டு தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மியான்மர் நாட்டில் இராணுவ தலைவரை பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்தார். அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.